செற்றிலிருந்து தூக்கினார், கன்மலை மேல் நிறுத்தினார். என்னை செற்றிலிருந்து தூக்கினார், கன்மலை மேல் நிறுத்தினார். செற்றிலிருந்து தூக்கினார், கன்மலை மேல் நிறுத்தினார். அவமான வாழ்க்கையை நீர் மாற்றி தந்தாரே, துன்பமான வேளைகள் இன்பம் தந்தாரே. அவர் என்ன கன்மலை, சொல்லுங்க, அவர் என்ன கன்மலை, அவர் என்ன கன்மலை ஆனார். அவர் என்ன கன்மலை, அவர் என்ன கன்மலை, அவர் என்ன கன்மலை ஆனார். He is the rock, He is the rock, He is the rock. Jesus is the rock of my stand. Oh, He is the rock, Jesus the rock. Jesus is the rock whom I stand. அவர் என்ன கன்மலை, அவர் என்ன கன்மலை, அவர் என்ன கன்மலை, அவர் என்ன கன்மலை ஆனார். அவர் என்ன கன்மலை, அவர் என்ன கன்மலை, அவர் என்ன கன்மலை ஆனார். இயேசு, இயேசு என்ன கன்மலை, இயேசு என்ன கன்மலை, இயேசு என்ன கன்மலை ஆனார். ஓ, இயேசு என்ன கன்மலை, இயேசு என்ன கன்மலை, இயேசு என்ன கன்மலை ஆனார். ஓ, வேதாகமங்களை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 55வது அதிகாரம், ஐசியா சாப்டர் 55 வசனம் 5. இந்த வருடத்தில் தேவன் நமக்கு சபைக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்தை வாசித்த பிறகு இந்த அதிகாரத்திலே தேவன் நம்மோடு இடைபடுகிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஏசாயா 55 வசனம் 5. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்திற்கு முன்பாக இருக்கிற சில வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். தேவன் நம்மோடு இடைபடும்படியாக தனிப்பட்ட நிலைமையிலே ஆயத்தமாய் வந்தவர்களுக்கு கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. கவனிக்கிற தேவ ஜனமே, இன்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
ஆனால் இந்த உண்மையுள்ளவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்களை நாம் அறியும்படியாக சில வசனங்களை இந்த அதிகாரத்திலே நாம் இப்போது வாசித்தோம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களை என்னை கவனிங்கள். சில நேரம் கர்த்தர் நம்முடைய கவனத்தை திருப்பும்படியாக போடுகிற சில வார்த்தைகள் உண்டு, எழுத்துக்கள் உண்டு. ஓ என்றாலே நம்முடைய கவனம் திரும்ப வேண்டும். அழைக்கும் பொழுது ஒருவரை அப்படி அழைப்பார்கள். ஓ என்றால் திரும்பு. தாகமாய் இருக்கிறவர்களை என்று அழைத்தார். இயேசு வந்தபொழுது மனுஷகுமாரனை அப்படி அழைத்தார். தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்திற்கு வாருங்கள், ஜீவ தண்ணீரை உங்களுக்கு கொடுப்பேன். கவனிங்கள், தாகமாய் இருக்கிறவர்களே என்ற வார்த்தையே ஆழமானது. ஏனென்றால் தாகம் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரிய வேண்டும். தாகத்திற்கு எல்லாவற்றையும் குடிக்க முடியாது. பொழுதுபோக்கிற்காக குடிக்கலாம், களிப்பிற்காக குடிக்கலாம், நண்பர்களுக்காக குடிக்கலாம், வசதி இருந்தால் குடிக்கலாம். வாழ்க்கையின் வழிகளில் அநேக காரியங்களில் அநேக விஷயங்களை குடிக்கிறவர்களாய் நாமும் இருந்தவர்கள். குடி என்றாலே உலகத்தின் வார்த்தையில் அது கெட்ட வார்த்தை தான். தேவனும் குடியை பற்றி பேசும் பொழுது சாபத்திற்குரியதாக பேசினவர் தான். ஆனால் இன்று தாகமாய் இருக்கிறவர்களே என்று அவர் அழைக்கிறார் என்றால் தாகத்திற்கு ஒரே ஒரு வழி தண்ணீர் மாத்திரம்தான். எதை குடித்தாலும் தாகம் விடாது, தாகம் போகாது. வனாந்திரத்தில் நடக்கிறவங்க வாழ்க்கையை கொஞ்சம் நாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், சிலர் அனுபவித்தும் கூட இருக்கலாம். வனாந்திர வாழ்க்கையில வறட்சியில நடக்கும் பொழுது தாகம் வந்தால் ஒரு பெப்சி கோக் கொடுத்தா முடியாதுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அள்ள தட்டி விட்டு எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி இருந்தா கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏனென்றால் தாகத்திற்கு ஒரே பதில் தண்ணீர் தான். கேட்கிற தேவ ஜனமே, இன்று நம்முடைய வாழ்க்கை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட செல்வாக்குடையதாய் அங்கீகாரம் பெற்றதாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் உண்மையாய் தருவார். ஆனால் ஆண்டவர் வழியில் தான் தருவார். ஆமென். ஆண்டவர் வழியில் வராத ஒரு விஷயத்தில் அவருடைய அங்கீகாரம் இல்லை, அவருடைய செல்வாக்கும் இல்லை. அதனால்தான் இதோ என்று சொல்லி தாவீதை அவர் ஓமையாக எடுத்தார். ஏனென்றால் தாவீது நம்மை போன்ற மனுஷன்தான், பிரச்சனையில் இருந்தவன் தான், கண்ணீரின் பாதையில் இருந்தவன் தான். வனாந்திர வாழ்க்கை என்றால் தாவீதை பார்த்துத்தான் படித்துக் கொள்ள வேண்டும். துரத்தப்பட்ட அனுபவம், சத்துருக்களால் நெருக்கப்பட்ட அனுபவம், மனுஷர்களால் கைவிடப்பட்ட அனுபவம், நம்பிக்கையை இழந்த சூழ்நிலைகளில் இருந்த ஒரு மனுஷன் என்றால் தாவீது. இன்னைக்கு உங்களுக்கு எந்த நிலைமை இருந்தாலும் ஒன்றை கர்த்தர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். தாகமா இருந்தா தண்ணீர்கள் அன்றைக்கு தாங்க வரணும், வேறு வழிக்கு செல்லக்கூடாது. வேறு ஏதோ குடிக்க கிடைக்கிறது என்பதனால் தாகம் போகாது. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருப்பதினால் கிறிஸ்துவே ஜீவ தண்ணீராய் மாறினார். இன்று அவரை அல்லாமல் தாகம் எடுக்கும் என்றால் அந்த தாகத்திற்கு பிசாசு இயேசுவினிடத்தில் போக விட மாட்டான். ஏனென்றால் அவரை அல்லாமல் வந்த தாகங்கள் அவரை தள்ளிவிட்டுத்தான் வர பார்க்கும். இன்றைக்கு ஒரு செல்வாக்கு ஒரு கிறிஸ்தவ பிள்ளை இழக்கிறதுனா பல பேருக்கு புரியல. செல்வாக்கு வேணும் வாழ்க்கையில. என்ன செல்வாக்கு? அதுதான் கர்த்தர் சொல்லித்தர விரும்புகிறார். நான் நல்ல செல்வாக்குடைய ஆளா வாழுங்க, உலகமே என்ன திரும்பி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா சிந்தனை முதல்ல திரும்பணும் வசனத்துக்கு நேராய், இருதயம் முதல்ல திரும்பணும் வசனத்துக்கு நேராய். நான் செல்வாக்கா வாழணும். என்ன செல்வாக்கை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? சரியாய் புரிந்து கொள்ள கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சத்தியத்திற்கு நேராய் திரும்புவோம் என்றால் கர்த்தரால் வருகிற செல்வாக்கு அவரால் வரும். அதை அவர் நிறைவேற்றியே காட்டுகிறார். ஆனால் அவருடைய வழிக்கு திரும்புவதனால் வருகிற செல்வாக்கு இயற்கை அப்பாற்பட்ட செல்வாக்கு என்றால் இயற்கையாய் வருகிற செல்வாக்கு அல்ல அது. அதனால்தான் நான் ஆண்டவர் பேசும் பொழுது நாம் எல்லாருடைய கவனமும் திரும்பத்தக்கதாய், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தாகத்தை நீ சரியாய் புரிந்து கொண்டாய் என்றால் தண்ணீர் ஒன்றுதான் அதற்கு பதில்.
வழியில் கிடைக்கிறதெல்லாம் தாகத்தை போக்காது. தண்ணீரை போல் தழும்புவதெல்லாம் தாகத்தை போக்காது. ஆமென் ஆமென் என்று சொல்லுங்க. தண்ணீரை போல் தழும்புவதெல்லாம் தண்ணீர் ஆகாது. தழும்புகிறதெல்லாம் தண்ணீர் ஆகாது. கர்த்தர் தண்ணீர் என்றால் தண்ணீருக்கு மட்டும் தான் பெயர் வைத்தார் தண்ணீர் என்று. ஆமென். அப்ப குடிக்கிறது என்ற வார்த்தை பொதுவானது அல்ல. தாகம் எடுத்தால் குடிப்பதற்கு எதை தேடுகிறோம் என்பது முக்கியமானது. போலியை தோன்றுவதெல்லாம் தாகத்தை தீர்த்ததும் இல்லை, தீர்க்க போவதும் இல்லை. அதனால கர்த்தர் பேசும்போது சமாரிய ஸ்திரீயிடத்தில் தெளிவை பேசிவிட்டார். நீ குடிக்கிற இந்த தண்ணீரை குடித்தால் மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ தாகம் ஒரு காலம் உண்டாகும். அது அவனுக்குள் ஊறுகிற சாதாரணமா இல்ல, நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமானதுங்க. நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ யார் வேணாலும் குடிக்கலாம். ஆனா உனக்கு தாகம் எப்படிப்பட்ட தாகம் உண்டாயிருக்கிறது என்பதை நீ அறிய வேண்டும். எப்படிப்பட்ட தாகம் நமக்கு உண்டாயிருக்கு. அதிலும் இயேசு தெளிவை எவ்வளவு அழகாய் பேசிவிட்டார். மத்தேயு 5 மலை பிரசங்கத்திலே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியம் என்றால் எது என்றும் அவர்தான் சொல்லிக் கொடுத்தார். பசி தாகம் எல்லாம் வருவதனால் அல்ல பாக்கியம், நீதியின் மேல் பசிதாகம் வர வேண்டும். அப்படி வந்தால் அது பாக்கியம். அப்படிப்பட்டவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்படின்னா வேற எந்த விஷயத்துல பசி தாகம் இருந்தாலும் திருப்தியே இருக்காது வாழ்க்கையில. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற செல்வாக்கு வேணும், செல்வாக்கு வேண்டும் என்று சத்தியமே இல்லாத செல்வாக்கை தேடுகிற கிறிஸ்தவர் என்றால் நிச்சயமாக திருப்தி இருக்காது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுக்கிறதும் வராது. இன்னைக்கு அதனால் கர்த்தர் கவனத்தை திருப்பும்படி பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, சபைக்கு வரும் பொழுது கவனம் முக்கியம். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள் கவனம். என்னர்வாசி சத்தமாய் சொல்லுங்கள் கவனம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்றால் சாதாரண ஓ அல்ல, சப்தமிட்டு அழைக்கிறார். நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். ஏமே, வேற எங்கேயும் போகாதிருங்கள். வேற எங்கே போய் எதை முயற்சித்தாலும் மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆமே, மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனா என்னிடத்திற்கு வந்தால் மட்டும்தான் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அதனால் என்னிடத்திற்கு வாருங்கள். விஷயத்தை கவனிங்கள். பணம் இல்லாதவர்களே, இப்போ தாகமாய் இருக்கிறவர்களே அப்படி என்று அழைத்தவர் பணம் இல்லாதவர்களே என்றும் அழைக்கிறார். இன்று சொன்னால் முக்கியமான வார்த்தை தான் பணம் இல்லாதவர்களே. ஆம், நாங்களும் அப்படித்தான் என்று சொல்லிவிடுவீர்கள். ஆனால் அன்றே சொல்லிவிட்டார் பணம் இல்லாதவர்களே. இன்னைக்கு யார்கிட்ட பணம் இல்லை? இன்று ஒருவேளை சொல்வது பொருந்தாமலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லும் பொழுது எல்லா காலங்களுக்கும் பொருந்துகிற வார்த்தை பணம் இல்லாதவர்களே. அப்படின்னா பணம் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஒரு விஷயம். எது இல்லை? நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, வாழ்க்கையில் வாழக்கூடிய திசை தெரியவில்லை. என்னை கவனிங்கள், பணம் இல்லாதவர்களை என்று சொல்லி அழைக்கிறார். கவனிங்கள் கவனிங்கள், நீங்கள் பணம் இல்லாமல் இருப்பது நல்லது. ஆமென் என்று சொல்லி பெற்ற இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள். எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறவங்க உள்ளபடியே இருப்பதை பெற்றுக் கொண்டிருக்கவில்லை, இருக்க வேண்டியதை அறியவும் இல்லை. ஆண்டவர் அதனால தான் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறாயா என்பதை முதலில் அறிந்து கொள். இதுல நாக்குக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் என்று சொல்லுகிறாரே, அப்படியே வாழ்க்கையில் ஒரு பசி என்று வந்தாலும் மனுஷன் தேடுகிறது அப்பம். அந்த அப்பமும் பணம் இருந்தால் தான் கிடைக்கும். ஆமா என்று சொல்லுகிறது உண்டா? ஓசி சோறு 3 நாள் வேண்டுமானால் செல்லும், விருந்தும் மருந்தும் 3 நாள் என்று மூதாதையர்கள் எழுதி வைத்தார்கள். 3 நாள் கடந்தால் முகம் சுளிப்பார்கள் என்று அர்த்தம். ஓசியில் ரொம்ப நாள் சாப்பிட முடியாது, பிச்சை வேண்டுமானால் எடுக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற செல்வாக்குக்கு அது பொருந்தவே பொருந்தாது. இன்று கவனிங்கள், பணம் இல்லாதவர்கள் யார்? பணம் இல்லாதவர்களே. கவனிங்க, பணம் இல்லாதவர்களுக்கு தான் இந்த ஆஃபர். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். பணம் கையில் இல்லையா? there's an offer. ஆமென். பணம் இல்லாதவர்களுக்கு தான் இது கிடைக்கும். ஆமென். பணத்தை வைத்துக் கொண்டால் கிடைக்காது. இன்னும் ஆழமாய் போக வேண்டும்.
பணம் இல்லாதவர்களை நீங்கள் வந்து நின்று கொண்டிருந்தால் கிடைக்காது, பார்த்து கொண்டிருந்தால் கிடைக்காது, என்ன நடக்கிறது என்று கவனித்தால் கிடைக்காது. வாங்கி சாப்பிடுங்க. ஆமேன் சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் சபைக்கு அப்படிலாம் வருவாங்க, நல்லா தான் இருக்கு, கூப்பிட்டார்களே போய் பார்ப்போம். பார்க்கிறவர்கள் அநேகருங்க, ஆனா பார்த்தால் கிடைப்பதில்லை. வந்து வாங்கி சாப்பிடணும். ஆமென் என்று சொல். வல்லமையான வார்த்தைகள், எத்தனையோ முறை படித்த வார்த்தைகள், ஆனால் ஆழங்கள் வித்தியாசமா இருக்கிறது. வந்து வாங்கி சாப்பிட வேண்டாம். அப்ப வாங்கி சாப்பிடணும்னா காசு கொடுக்க வேண்டாமா? எத்தனை பேருக்கு வாங்கி சாப்பிடுவதின் அர்த்தம் புரிகிறது? இங்கே வாங்கி சாப்பிடுவதால் காசு கொடுக்க வேண்டாமா? ஐயா, நீ உலகத்தில் இருக்கிற அப்பத்தை யோசிக்கும் வரை காசையும் யோசிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற சாப்பாட்டை யோசிக்கிற வரை பணம் அவசியம். ஆனால் ஆண்டவர் பணம் இல்லாமல் வாங்கி சாப்பிடுகிற ஒரு சாப்பாட்டை பேசுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். எவ்வளவு ஓசியான காரியங்கள். ஆமென். பரலோகம் அநேகருக்கு புரியும்படியாய் பரமன் வெளிப்படுவார். புரியாத ஒன்றை பின்பற்ற கூடாது. ஆமென். இந்த பிரெயின் வாஷ்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? புரியாததை பின்பற்றுவது. புரிந்ததை பின்பற்றுவதின் பெயர் பிரெயின் வாஷ் அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்றப்பட்டவர்கள் பின்தொடர்கிற ஒரு காரியம். தோற்றம் சரீரத்தில் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் மன ரீதியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் அவர்களை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறது. கவனிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். வந்தது வந்தாயிற்று, வாங்கி சாப்பிடணும். இன்னைக்கு சபைக்கு அநேகர் வந்து விட்டார்கள், வாங்கவில்லை. சத்தியம் வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேருக்கு புரிகிறது? சத்தியம் வந்து கொண்டே இருக்கும். அப்பம் பிட்டு கொடுத்து கொண்டே தான் இருப்பார் பெரியவர், ஆனா கை நீட்டி வாங்கணும். யார் வாயிலும் தேவன் திணித்தனாக சரித்திரமே இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? இங்கே கேட்டவர்கள் ஆமென் என்று வாயை திறந்தாதான் உள்ள போகும். இப்போ தட்டில் எவ்வளவு பெரிய பிரியாணியை ருசியாக சமைத்து பலமாக வைத்தாலும் வாயை திறக்க மாட்டேன்னு சொன்ன என்ன ஆகிறது? சாப்பாடு வீணா போயிடும். சாப்பாடு இருக்கிறது, ஆனா வாயை திறக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சத்தியம் வருகிறது, வாங்க மாட்டேன் என்கிறார்கள். வந்து விட்டார்கள். பாவம், என்ன ஒரு வேதனை என்றால் சபையில நிறைய பேர் வந்துட்டாங்க, கஷ்டப்பட்டு ரெடியாகி மேக்கப் போட்டு வந்திருக்கிறாங்க, ஆனா வாங்கி சாப்பிடவில்லை. இவ்வளவு வேதனையான விஷயம் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ? வேதனை வரணும். என்ன சிஸ்டர், நீ வேற ஆரம்பத்தில் போய் வேதனை வேதனைன்னு ஜெபம் பண்றீங்க? வேதனை வரணும். இதுக்கெல்லாம் செல்வாக்கு வேண்டும்னு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? கரங்களை உயர்த்தி காட்டுறவங்களுக்குலாம் கிடைக்கும். ஆண்டவர் அதுக்கே பயமா இருக்கு சில பேருக்கு. அப்ப கிடைக்காதுதான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட செல்வாக்கு கர்த்தரா எனக்கு வர வேண்டும்னு சொல்லுகிறவர்கள் கர்த்தர் சொல்லுகிறதை வந்து வாங்கி சாப்பிடுவார். வந்தது போதாது, வாங்கி சாப்பிடணும். எவ்வளவுதான் வார்த்தை வந்தாலும் செல்வேன், யாருக்கு ஒன்று நடக்க போவதில்லை. நன்றாய் கவனிங்கள், உங்களுக்கு நடக்க போவதில்லை. விஷயம் அதுதான். இப்ப இதனால் யாருக்கு நஷ்டம் இல்லை. விஷயம் என்ன? உங்களுக்கு தான் நஷ்டம். கர்த்தர் ஒன்றை சொல்லும் பொழுது அழகை பேசுகிற தாக இருந்தா யாருக்கு வேணாலும் தாக இருக்கட்டும். விஷயம் எது? தண்ணீர் அண்டைகளுக்கு தான் வரணும். எல்லாரும் ஆஃபர் பண்றது தண்ணீர் இல்லை. சமாரிய ஸ்திரீக்கு அதனால சந்தேகம் உண்டாயிற்று. எங்கள் பிதா தந்த யாக்கோபு கிணறு எத்தனையோ ஆடு மாடுகளும் குடித்து, மூதாதைகள் பெரியவர்கள் கூட குடித்து இன்னும் தண்ணீரோட தான் இருக்கு. இந்த கிணற்றை தந்த எங்கள் பிதாவாகிய யாக்கோபிலும் நீர் பெரியவரோ? கிணறு வெட்டனவங்க தான் பெரியவங்கன்னு அவன் நினைச்சா. ஆனா கிணறு அல்ல அவர் கொடுத்தது, கிணற்றின் நீரும் அல்ல இயேசு கொடுத்தது. நித்திய ஜீவ காலமாய் ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளே ஊறுகிற நீரூற்ற என் தேவாதி தேவன் தான் சிருஷ்டிக்க முடியும். இது சிருஷ்டிப்பு. ஹல்லேலூயா. வெட்டி வச்ச கிணறு கூட வரணும். என் தேவன் கொடுக்கிற ஊற்றோ ஒரு நாளும் வரலாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற செல்வாக்கு அப்படிதான், யாரு வந்தாலும் டச் ஆகாது. ஆமென் என்று அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்காக போட்டியிட, எதிராக பேச, பொறாமைப்பட, எரிச்சல் அடைய, தூஷிக்க ஒரு ஜனக்கூட்டமே எழும்பினாலோ கர்த்தர் கொடுக்கிற செல்வாக்கை யாரும் தொட முடியாது. ஆமென் என்று சொல்லுகிற பெற்றுக்கொள்கிறேன். இயேசு நாமத்தை பெற்றுக்கொள்ள. ஏனென்றால் தாகத்துக்கும் பணம் இல்லாதவர்களுக்கும் கிடைக்கிற பாக்கியம் இது. ஆமென். எனக்கு எவ்வளவு சந்தோஷம். பணம் இல்லையா? வாழ்ந்த வந்து வா. பணம் இல்லாதவர்களே, வல்லமையான வார்த்தை. பரலோகம் மாத்திரம் தான் இப்படி அழைக்க முடியும்.
ஐஸ்வர்யவானை பார்த்து கூட இயேசு அழைப்பார், பணம் இல்லாதவனே. உங்களுக்கு புரியணும். எத்தனை பேர் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? இங்க இருக்கிறவர்கள் யாராவது பணம் இல்லாதவர்கள் உண்டோ? சில பேர் முந்தானை எப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுகிறார்கள். இல்லைம்மா, ஆனால் இல்லாதவர்கள் என்று எவருமே இல்லை. பார்த்த ஆசீர்வாதம் ஏழையுடைய வீட்டில் அவங்க திராட்சை ரசமும் பாலும். அநேகருக்கு இன்று என்ன நடக்கிறது என்றே புரியாது. திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். 2வது வசனத்தில் தான் தெளிவு இன்னும் அதிகரிக்கும். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், வசனத்தை படிக்க படிக்க தெளிவு உண்டா. நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். ஏமே, ஐயோ அது அப்பமே இல்லை, பணம் கொடுக்கிறீர்கள். திருப்தி செய்யாத பொருள் அது, பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நிறைய நேரம் நம்ம பிரயாசம் எல்லாம் திருப்தி செய்யாத பொருளுக்கு போய் கொண்டிருக்கிறது. உண்மைதானே? எவ்வளவு பிரயாசப்பட்டு போட்டுக்கொண்டாலும் திருப்தி வரதில்லைங்க. நன்றாய் கவனிக்கணும். நீங்க நல்லா நான் வாங்கி போட்டேன்னு சொல்ல ஆட்களுக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அதை விட நல்லா போட்டவங்க முன்பாக வந்து விடுவார்கள். இவ்வளோ பிரயாசப்பட்டு யாருமே போடாத ட்ரெஸ்ஸை போடணும்னு நினைச்சனே, யாரும் கட்டாத வீட்டை ஒருத்தர் கட்டினாங்க, அவரை விட பெருசா ஒருத்தர் கட்டிட்டார். யார் கட்டினது சிறப்பானதை நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அதற்கு ஒரு முடிவே இல்லை. ஏனென்றால் அதை விடவும் சிறப்பாய் கட்டுகிறவர்கள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறார். முடிவில்லை. இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்பம் அல்லாததற்காக பணமா அப்படின்னா, அப்பத்தை வேணா பணம் கொடுத்து வாங்கலாம். கர்த்தர் கொடுக்கிற காரியத்திற்கு பணம் கொடுத்தா கிடைக்காது. ஆமே, பணம் கொடுத்தால் என் ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லி கொண்டு போகிறாப்பாங்க. முதல்ல எது இல்லை என்பதை அறியணும். 2வது அது எங்கே இருக்கு என்பதையும் அறியணும். ஏமே, எது இல்லை என்று முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். 2வது எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உலக விஷயத்தை வைத்துக் கொண்டு பரலோக காரியத்தை இணைக்க கூடாது. பணம் இருக்கிறனால திருப்தி வராது. பணம் இருந்ததுனால அப்பம் ஆகாது. குடித்ததினாலே தண்ணீர் ஆகாது. ஏனென்றால் தாகம் போகாது. ஏமே, இவ்வளவும் தெளிவாகி விட்டதல்லவா? இப்பொழுது கர்த்தர் ஒன்றை பேச போகிறார். அங்க எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? ஏமே, ஏமே, பணத்தை வைத்து பரலோக காரியத்தை யாரும் வாங்க முடியாது. Remember this. Charity work பண்ணலாம், தான தர்மம் பண்ணலாம், நற்காரியங்களை செய்யலாம் என்று அநேகர் முயற்சித்துக் கொண்டிருக்கிற உலகத்தில் தேவ பிள்ளையை கவனிங்க. உங்க இயற்கைக்கு அப்பாற்பட்டதான செல்வாக்கு தேவனால் வர வேண்டும் என்றால் இவைகளை கொண்டு பரலோகத்தின் முத்திரையை தகுதியை ஒருவரும் வாங்க முடியாது. அப்படி வாங்க முடியும் என்றால் கொர்நேலியு வாங்கி இருப்பார். பரலோகத்திற்கு போகக்கூடிய தகுதி அவர் பெற்றிருக்கவில்லை என்பதனால் பேதுரு அனுப்பப்பட்டார். தான தர்மங்கள் ஏறெடுக்கப்பட்டது. தேவனுடைய சமூகத்தில் தூபவர்க்கமாய் வந்தது. ஆனாலும் அவருடைய தான தர்மங்களை நினைப்பூட்டுதலாக பெற்றுக்கொண்ட தேவன் செய்த மனுஷனை அங்கே பெற்றுக்கொள்ள விரும்பினார். ஆதலால் தான் பேதுரு அனுப்பப்பட்டார். இன்றைக்கு சத்தியத்தை கேட்க வர நீங்க எப்படி வாங்கி சாப்பிட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? விஷயம் என்ன தெரியுமா? சபைக்கு எல்லாரும் வருகிறார்கள். வந்தவர்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடவில்லை. நீங்க சாப்பிட்டாதான் உள்ள வேலை செய்யும். சாப்பிட்டாதான் வளரலாம். சாப்பிட்டால்தான் அதற்குரிய பலன். இன்னைக்கு வந்து விட்டதினால் எனக்கு கிடைத்தது என்று யாரும் நினைக்காதீங்க. எத்தனை பேருக்கு கேட்டது காது? ஒரு மனுஷன் இருந்த, அவன் பேர் சீமோன். நான் சொல்லுகிற யோனாவின் குமாரனாகிய சீமோன் அல்ல. இவர் ஒரு மாய வித்தைக்காரராக இருந்தவர். தன்னுடைய மகா பெரிய சக்தி என்று சொல்லப்பட்ட வித்தைகளினாலே அநேகரை பிரமிக்க பண்ணின மனுஷன். இவரை ஒரு பெரிய சக்தி என்றே நினைத்தார்களாம். யார் தெரியுமா? சமாரிய நாட்டார். பிலிப்பு என்ற அப்போஸ்தலன், அந்த மனுஷன் போய் அநேக அற்புதங்களை சமாரியாவில் செய்ததை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவன் சொன்ன தேவ வசனத்தை கவனித்து கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அதிலே சீமோனும் ஒருவர். எத்தனை பேர் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? இது ஒரு கதை மாதிரி போகும். நன்றாய் கவனிக்கணும்.
நான் 5 நிமிடத்தில் முடிக்க பிரயாசப்படுகிறேன். வாங்க வாங்க. என்னென்ன எனக்கு சத்தியம் நிறைய சொல்ல நான் வந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 8 ஆக்ட்ஸ் சாப்டர் 8. ஸ்கிரிப்சரை கொஞ்சம் கவனம் எடுத்து பாருங்க. கொஞ்சம் கவனம் எடுங்க என்று சொன்னேன். எல்லாரும் சொல்லுங்கள் கவனம். எப்படியெல்லாம் நான் கத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். மெதுவாக சில சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்கள் கவனம். இன்னும் சத்தமாய் கவனம். பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்லலைன்னா ஒரு தட்டி சொல்லுங்க கவனம். அப்படி போடுங்க. இதெல்லாம் ரொம்ப டீசெண்டாக போகக்கூடிய நாட்கள் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த டீசன்சி எல்லாம் ஸ்கிரிப்சர்ல வரணும். ஆமே. சாத்தானை ஜெயிக்கக்கூடிய செல்வாக்கு அங்குதான் செயல்படுகிறது. நீங்கள் வந்தால் மட்டும் போதாது, வாங்கி சாப்பிட வேண்டும். நீங்கள் தண்ணீர்கள் அண்டைக்கு வந்தால் மட்டும் போதாது, குடிக்க வேண்டும். ஆமேன். தாகம் இருக்கு, உனக்கு இவ்வளவு நாள் தண்ணீரை குடித்தும் தாகம் போகவில்லை என்று தெரியுமே. எத்தனை பேருக்கு அது தெரியுமே? எவ்வளோ ட்ரை பண்ணேன், இன்னும் நிம்மதி இல்லை, வெற்றி இல்லை, விரக்தி இருக்கு, அதிருப்தி இருக்கு, உறவு இருக்கு, சொத்து இருக்கு, பணம் இருக்கு, வாழ்க்கையில எல்லா வசதி இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை, தாகம் போகவில்லை. அப்படின்றா தண்ணீர்கள் அண்டைக்கு வர வேண்டுமா அல்லவா? ஏனென்றா தண்ணீர் மட்டுமே தாகத்தை போக்கும் அல்லவா? அப்ப நம்ம யோசிக்கணும், என் வாழ்க்கையில நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செல்வாக்கும் அங்கீகாரமும் பெற்ற நபரை கர்த்தர் என்னை அழைக்கும் பொழுது எது என்னை அந்த நிலைமையிலிருந்து தள்ளுகிறது என்பதை யோசிக்கிறேன். இப்ப கவனிங்க, இந்த சீமோன் நல்ல மனுஷன். எப்படி நல்ல மனுஷன் என்று சொல்ல வேண்டும் என்றால் 13 குயிக்கா வாசிக்கலாமா? எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாமா? சத்தியமா சத்தத்தை உண்மையா சத்தியத்துல சொல்லி வாசிங்க. எங்கே? அப்பொழுது அப்போஸ்தலர் 8 நான் சொல்லுகிறேன் 11 வாசிக்கலாம், ஏன்னா நேரம் இல்லை. அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தார். என்ன பாருங்க, எவ்வளவு வல்லமையான ஒரு பிகினிங். இட்ஸ் a great beginning. ஒரு மாய வித்தைக்காரன் இன்னைக்கு அப்படி ஒரு ஆள் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டா இதை போல ஒரு பிகினிங் ஒரு நபருக்கு கிடையாது. ஏன்னா அவன் எவ்வளவு வல்லமையான ஒரு தொடுதலை பெற்றுக்கொண்டான் பாருங்கள். பிலிப்பு பிரசங்கித்ததை அநேகர் கேட்டபோது அவனும் கேட்டான். புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசித்து ஞானஸ்நானம் சும்மா பெறவில்லை, இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் வந்த பிரசங்கத்தை கேட்ட கூட்டம். ஆமென். இது தண்ணீரை பற்றியும் பணம் இல்லாமல் வாங்கி சாப்பிடுகிற அப்பத்தை பற்றியும் வந்த பிரசங்கம். ஆமென். அந்த கூட்டத்தில் சீமோனும் ஒருவன். ஆமென். இந்த சீமோன் விசுவாசித்தார். நல்ல வார்த்தை தானே? ஞானஸ்தானம் பெற்றார். நல்ல வார்த்தையே இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? கைகளை உயர்த்தி காட்டிக்கொள்ளுங்கள். அதுவும் சந்தேகமாக இருக்கு சார். என்றோ ஞானஸ்தானம் எடுத்தேன் சகோதரி, இப்பொழுது அது செல்லாத காசு போல் தெரிகிறது, அதனால் மறுபடியும் எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லாதிருங்கள். ஒரு முறை விசுவாசித்தால் அது விசுவாசம். ஒரு முறை ஞானஸ்தானம் சரியாக மூழ்கி எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டால் அதுதான் ஞானஸ்தானம். ஆமென். ஆனா இன்று விஷயத்துக்கு வாருங்கள். பிலிப்பை பற்றி கொண்டு, இது எவ்வளவு நல்ல காரியம். யாரை பற்றி கொண்டானா? நல்ல ஒரு தேவ மனுஷன், சாதாரண மனுஷன், ஆவியினால் நிரப்பப்பட்டவர், வல்லமையான ஒரு தேவ மனுஷன். அடையாளங்களும் அற்புதங்களும் எப்படி நடந்ததுன்னா சப்பானிகளை குணமாக்கப்பட்டார்கள். அநேகர் இருந்த அசுத்தாவிகள் புறப்பட்டதான். பார்த்தவங்களுக்கு எல்லாம் ஒரே பிரமிப்பு. அதுல பிரமித்தவன் சீமோனும் கூட. பார்த்து பிரமிக்கிறது. இன்னைக்கு சர்ச்சை எத்தனை பேர் பிரமிக்கிறோம்? சர்ச்சைனா இப்படிதான்ப்பா இருக்கணும். போயிட்டு வந்த மனசு ரொம்ப நல்லா இருக்குப்பா. விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, இன்னைக்கு பந்தி கம்யூனியன் எடுத்தாச்சு. பற்றி கொண்டு, யாரை பற்றி கொண்டு? தேவ மனுஷனை பற்றி கொண்டு ஒரு சபையில் இருக்கிற வாழ்க்கை எவ்வளவு நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தைன்னு சொல்லுங்க. தயவுசெய்து நீங்க பார்க்கறத பார்த்தா சொல்லணுமா வேண்டாமான்னு தெரியலையே. நல்ல வார்த்தை, வேதத்தின்படி ரொம்ப நல்ல வார்த்தை. என்னடா கர்த்தர்படியெல்லாம் எழுத மாட்டார். பற்றி கொண்டு பிரமித்தான். எதை பார்த்து பிரமித்தான்? பிலிப்பினால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு. என்ன பாருங்க, எவ்வளோ நல்ல வார்த்தை. அது மாத்திரம் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே நெருங்கி கொண்டு இருக்கிறா. எதே? நல்ல காரியங்களை பிரமித்து கொண்டு இருக்கிறா. இன்னைக்கு சபைக்கு வர அநேகருக்கு இது நடக்குது.
விசுவாசிக்கிறார்கள். எதை விசுவாசிக்கிறார்கள்? சாதாரண வார்த்தையில் தாகமா இருந்த கூட்டம் தான், பணம் இல்லாத கூட்டம் தான். ஏன்னா பணம் இருந்தது, அப்ப இருந்தது, ஆனா திருப்தி இல்லை. அதனால இயேசு கிறிஸ்துவை குறித்து, ராஜ்யத்தை குறித்து வசனம் வரும்போது அப்படியே விசுவாசிக்கிறோம். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு பிலிப்பை பற்றி கொண்ட மாதிரி ஆண்டவருக்காக நிற்கிற ஜனத்தை பற்றி கொண்டு அடையாளங்களை, அதிசயங்களை பார்த்து பிரமிக்கிறது. எல்லாம் நல்லது. இப்ப என்னை கவனிங்கள். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இன்னும் பொழிந்தருளப்படவில்லை இந்த ஜனங்கள் மேலே. ஆனா சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் எத்தனை பேர் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பிலிப்புவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரவில்லை, தேவ வசனத்தை. ஏமே, பிலிப்புவினால் கொடுக்கப்பட்ட வசனத்தை, தேவ வசனத்தை. இங்க கவனிங்க, நீங்க தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டாதான் பிலிப்புவையும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா பிலிப்புவை பற்றி கொண்ட ஒரு சீமோனுடைய கதை வேற மாதிரி இருந்தது. அதை தான் இன்றைக்கு நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஏனென்றால் எனக்கு டைம் இல்லை. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? வசனத்தை தவற விடாதீர்கள். இன்னைக்கு சபைக்கு வருகிறீர்கள், ராஜ்யத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து வர வசனத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? விசுவாசித்து கேட்டு ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கொண்டீர்கள். நானும் பெற்றுக்கொண்டேன். ஆனா விஷயம் எங்க வித்தியாசப்படுது? இதை கேள்விப்பட்ட அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? ஓ, வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களே, அவர்களுக்கு பரிசுத்தாவின் வரம் இன்னும் கொடுக்கப்படவில்லை. அதெல்லாம் என்ன செய்தார்கள்? பேதுருவும் யோவானையும் அனுப்புவோம். அவங்க வந்த உடனே இன்னும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படாததை கண்டு ஜெபித்து கைகளை வைத்தார்களா, எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். இதை சீமோன் பார்த்து விட்டு, ஓ மை காட், எல்லாரும் வாசிக்கலாமா, எல்லாம் கவனமா வாங்க. எல்லாம் 15 இவர்கள் எல்லாரும் சத்தமாய் என்று சொன்னேன். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவளுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். இப்போ நான் அங்க இருந்தாலும் உன் பணம் உன்னோட நாசமா போகிறது சொல்லணுமா இல்லையா? என்ன எல்லாத்துக்கும் சபிக்கிறாங்கன்னாதீங்க. குணம் சரியில்லாத இடத்துல பணம் எதற்கு? இதை கேட்டா இன்றைக்கு சபையிலே முடியாது சிலருக்கு. குணம் இல்லாத இடத்துல பணம் எதற்கு? நீங்க சொல்லலாம், குணம் எதற்கு? தேவனை பற்றியே உனக்கு அறிவில்லாமல் உன் பணத்தை வைத்து பரலோகத்தின் காரியத்தை வாங்கலாம் என்று நினைத்தால் உன் பணம் உன்னோட நாசமாய் போக கடவுது. ஊழியக்காரர்கள் பேசலாமா? பேசணும். நீங்க பேசணும். பரலோகத்தை படம் கொடுத்து யாரும் வாங்க முடியாது. எவ்வளவு வேணாலும் சட்டங்காச்சாரம், பக்தி முறைமைகளை பின்பற்றலாம், பரலோகம் கிடைக்காது. இதுதான் நற்செய்தி. நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் கொடுத்தா பரலோகம் இல்லை, தெய்வமே கிட்டேன்னு. பரலோகமும் மோட்சமும் பணத்தால கிட்ட வராது. பணத்தால வாங்க முடியாததுதான் மோட்சம். ஏனென்றால் அதை படைத்தவர் இலவசமாகவே மோட்சத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்க இயேசுவாய் வந்தார். இதுதான் நற்செய்தி. இது புரியல. ஒரு மனுஷன் தேவ மனுஷனோட இருக்கிறாரு, விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றாரியா, எப்படியா உன் குணம் இப்படி இருக்க முடியும்? பணம் கொடுத்தா பரிசுத்த ஆவி எனக்கும் கிடைத்து அவருடைய அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் கை வைக்கிற ஆளுக்கெல்லாம் பரிசுத்த ஆவி கிடைக்கணும்னா உன் செல்வாக்கு எங்க இருக்கு? சபையில் நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம். பணம் இருந்தா செல்வாக்கா? நன்றாய் கவனிங்க. துர்க்குணத்தை கர்த்தர் எடுத்து காட்டுகிற இடம் இதெல்லாம். இனி பணம் கொடுத்து ஒரு ஆளுக்கு முன்னாடி செல்வாக்க காட்டணும்னா பரலோகம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. பரலோகத்தின் விஷயம் அப்படிப்பட்ட காரியம் இல்லை. அதனாலதான் பேதுரு என்ன வைராக்கியம் இருந்தா அவர் இதெல்லாம் சொல்லி ஆகணும். பேதுருவை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுள். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தை உனக்கு பங்கம் இல்லை, பாகமும் இல்லை. ஆமே. ஓ மை காட். எல்லாம் என்ன கொஞ்சம் பார்க்குறீங்களா? கண்ணை பார்க்குறீங்களா? வேதத்தை அப்புறம் பாருங்க. ஏன்னா இப்போதான் படிக்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கும். ஒரு தேவ மனுஷனோட கூட இருந்தும் சபையில் ஐக்கியம் இருக்கிறதை போல வசனத்தை விசுவாசித்தோம், ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தோம். ஒரு மனுஷனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லாமல் போக முடியுமா? போக முடியும். ஏன் தெரியுமா?
வசனத்துல இடம் இல்லை. ஆளோட தான் இருக்காங்களே தவிர வசனத்தோட இல்லை. டேஞ்சரஸ் டைம். செல்வாக்கு தப்பா போயிடுச்சு அர்த்தம். நான் எல்லாருக்கும் முன்னாடி செல்வாக்கா இருக்கணும் சபையில. அப்படி சில பேருக்கு என்ன உண்டு எல்லா சபையிலும். நான் இன்ஃப்ளூயன்ஷியலா மாறணும்னா எனக்கு இருக்கிற பணம் உதவுன்னு நினைக்கிறாங்க. ராங் தியரி. ஆமென் சொல்ல கட்ஸ் இருக்கணும் தேவ ஜனத்துக்கு. நீதிமானுடைய பலியும் துன்மார்க்கனுடைய பலியும் ஒன்றல்ல. கர்த்தரே சொன்னார். நான் அதை வாசித்தேன் இன்றைக்கு. நீதிமொழிகள் 21:27 வீட்டில் போய் வாசிங்கள். துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது, துர்ச்சிந்தையோட அதை செலுத்தினாலோ எவ்வளவு அதிகமாய் அருவருக்கப்படும். ஆமென். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா இருக்கிறதே பலி கொடுத்து ஆண்டவரை ஒரு நாளும் மாற்ற முடியாது. ஆனால் சிந்தனையை மாற்றுவதற்காக இடம் கொடுத்தான ஒரு துன்மார்க்கன் கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். ஆனா துர்ச்சிந்தையோட செலுத்த வருகிறாய் என்றால் அது எவ்வளவு அருவருப்பானது. ஐயா கவனிங்க, வழியில எவ்வளவு தவறு இருக்கு, வாழ்க்கையில எவ்வளவு மாறுபாடு இருக்கு, கர்த்தர் அதை அறிவார். ஆனா ஒரு விஷயம், ஆண்டவரோடு இருக்கிற ஜனங்களோட நடக்கிறேன்னு சபைக்கு வந்து விட்டு சத்தியத்தை கேட்கிற கூட்டத்தில் இருந்துட்டு ஞானஸ்தானம் வரைக்கும் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானமும் எடுத்து பந்தியிலும் பங்கு பெறுகிறன்னா சிந்தையில கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுக்கவில்லை என்றா இந்த ஊழியத்தில் பங்கும் இல்லை பாகமும் இல்லை. செல்வாக்கு எங்கிருந்து வரணும் உங்களுக்கு எனக்கும் தெரியணும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறோம் வாழ்க்கையில. ஆண்டவரோட நடக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரங்களோடயே இருப்பாங்க, வசனத்தோட இருக்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுதுன்னா கையை உயர்த்தியாவது பார்க்கும்படியா காட்டுங்க. ஊழியக்காரங்களோடய நடப்பாங்க, வசனத்தோட நடக்க மாட்டாங்க. பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா அவங்க எண்ணம் எல்லாம் எந்த செல்வாக்குல இருக்கு? பணத்தால வர்ற செல்வாக்குல இருக்கு. ஆனா என்ன ஏசப்பா கொடுக்கிற செல்வாக்கு பணம் இல்லாதவர்களுக்கு வருகிற செல்வாக்கு. கரங்களை தட்டி நான் அப்படி பெற்றுக் கொள்கிறேன்னு சொல்ல. ஹல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறா, உன் துர்க்குணத்தை விட்டு முதல்ல திரும்பு, ஒருவேளை தேவன் உனக்கு மன்னிப்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ திரும்புகிற விதத்தை பொறுத்தது. ஆமே. சும்மா டூப்ளிகேட்டா திரும்பினாலும் நடக்காது. இந்த பணம்ன்ற விஷயம் வாழ்க்கையில இல்லாம போகணும். எப்படி? பரலோகத்துல உன் பணத்தினால நீ வர முடியாது, உன் பணத்தால தேவனுடைய வரத்தை நீ வாங்க முடியாது. பரிசுத்த ஆவிக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்டதே இலவசம், நீ ரட்சிக்கப்பட்டதே இலவசம். அப்படின்னா நீ ஆண்டவருக்குள்ள வாழ்கிற செல்வாக்கும் இலவசம். ஹல்லேலூயா சொல்கிறாள். எழுந்து நின்ற கரங்களை தட்டி, ஏன்னா நேரம் இல்லை, கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எவ்வளவு நல்லவர் நீங்கயா. நான் சவாலா தான் வைக்க வந்தேன். என்னடா சத்தியம் சவாலை தான் தருங்க, தாளாட்டாது. நல்லா கவனிங்க, ஆண்டவருக்குள்ள ஆறுதெல்லாம் சத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான், இல்லாதவங்களை அதை உசுப்பேற்றி விடும். உருவ குத்தும். இல்லை சில நேரம் சபைக்கு வர்றது அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா சுயத்துக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஹல்லேலூயா. சுயத்துக்கு தான் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஆவியில் அன்கம்ஃபர்டபுளா ஆகாது. பெருமைக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஐயோ ஐயோ இவ்வளவு நாள் இருந்த பெருமையே தொடப்படுது. நல்லா கவனிங்க, உங்க செல்வாக்கெல்லாம் பணத்தால வராதுங்க, கர்த்தரால வரும். அதனால தான் இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான வருஷம். சொல்லுங்க, ஆண்டவரே நான் பங்கும் பாத்திரமும் உடைய ஆளு. என்னடா நான் மரியாள் கூட்டத்தில் இருக்கிறேன். இயேசுடைய பாதத்தை பற்றி கொண்ட பிள்ளைங்கள்லாம் அந்த ஒன்று நல்ல பங்கு, எடுபடாத பங்கு. எத்தனை பேருக்கு சந்தோஷமான பங்கு? கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் சந்தோஷமா. இந்த பாருங்க, அந்த பாரம்பரியம்லாம் நமக்கு வேண்டாம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஓ சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ நல்லவர்ப்பா, உங்க வார்த்தை ரொம்ப நல்லது. சொல்லுங்க, உங்க வார்த்தை ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை. அப்படின்னா சொல்லுங்க, அனுபவிங்க. ஆண்டவர் சிற்றிலிருந்து தூக்கினா, தன்மலை மேல் நிறுத்தினா. சிற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. என்னை சிற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. பாவமான வாழ்க்கையை நீ மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை ஆனார். ஓ அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை.
செற்றிலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். செற்றிலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். அவமான வாழ்க்கையை நீர் மாற்றி தந்தாரே, துன்பமான வேளைகளில் இன்பம் தந்தாரே. அவர் என்ன கண்மலை, சொல்லுங்க. அவர் என்ன கண்மலை, அவர் என்ன கண்மலை ஆனார். அவர் என்ன கண்மலை, அவர் என்ன கண்மலை, அவர் என்ன கண்மலை ஆனார். He is the rock. He is the rock. He is the rock. Jesus is the rock on whom I stand. Oh, He is the rock. Jesus the rock. Jesus is the rock on whom I stand. அவர் அந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை ஆனார். ஓ, அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை ஆனார். இயேசு இயேசு என்ன கண்மலை, இயேசு என்ன கண்மலை, இயேசு என்ன கண்மலை ஆனார். ஓ, இயேசு என்ன கண்மலை, இயேசு என்ன கண்மலை, இயேசு என்ன கண்மலை ஆனார். ஓ, hallelujah. Oh, Jesus. கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் விரைவாக ஒரு ஜெபத்தை செய்ய விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவை மகிமைப்படுத்துகிறவர் நீர் அல்லவா? ஆண்டவர், இந்த காலை வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்பட முடியாதபடி தடை செய்கிற சுயங்கள், பாவ வழிகள், கட்டுகள், பண ஆசையின் வேர்கள், எந்தவித பொறாமையின் எண்ணங்கள், அவதூறான எண்ணங்கள், பேச்சுகள், எது வேர்விட்டிருந்தாலும் கனி கொடுத்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன், அவைகள் நாசமாய் போக கடவுள், நாசமாய் போக கடவுள், நாசமாய் போக கடவுள். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கத்தக்கதாயும், நாங்கள் சபிக்கும் பொழுது சபிக்கப்படத்தக்கதாயும், எங்கள் நாவிலே ஜீவனையும் மரணத்தின் அதிகாரத்தையும் கொடுத்த தேவனே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உம்முடைய ஜனம் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, ராஜ்யத்தை குறித்ததான வசனத்தை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை விசுவாசிக்கிற கூட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களை சபிக்கத்தக்கவன் யார்? அவர்களை சபிப்பவன் யார்? இயேசுவின் நாமத்தை உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கவே நான் அழைக்கப்பட்டபடியா, நான் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட பாத்திரவான்களாய் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவே படுவார்கள். அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்னுமாய். ஆண்டவரை, சாபத்துக்கு ஏதுவான காரியங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் என்றால் இன்று கேட்ட வசனத்தின்படி தங்களை ஒப்பு கொடுத்து விலகுவேன் என்று சொல்லி தீர்மானித்தவர்கள் இப்பொழுது அவருடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் ஒரு விடுதலையை உணர்வார்களாக. எல்லா கட்டின் அதிகாரமும் சபிக்கப்பட கடவுள். எல்லா உலக மாம்சம் இணைத்துக் கொண்ட இணைப்புகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே துண்டிக்கப்பட கடவுள். நான் பிரகடனப்படுத்தி உம்முடைய ஜனத்தை கட்டவிழ்க்கிறேன். காலை வெள்ளியுடைய வார்த்தை எங்களை வாழ்க்கையில் வேர்விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. அதை வேலியடைத்து காத்துக்கொள்ள ஒரு பட்சிக்கிறவன் கூட எந்த ரீதியிலும், ரூபத்திலும், வடிவத்திலும், நீளிலும், கிரியிலும், வார்த்தையிலும் அதை நெருங்க கூட கூடாது. வேலி அடைக்கிறவர் ஆவியானவர் தொடர்ந்து காத்து அது 30, 60, 100 விளைச்சலை தரும்படி இறங்குவீராக. பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.